அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறது, நிறையா மாணவர்கள் இந்த மேக்ஸஸ் சாப்டர்ஸ்லேருந்தே நம்மளுக்கு கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமில் 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது சார்ந்த ஒரு முழுமையான தகவலை நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தாலும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்கள் கூட்டுறவு வங்கி தேர்வுகளுக்கு படித்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கும் நம்முடைய சேனலை ஷேர் பண்ணிடுங்க. அவங்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனல் சார்பாக கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமுக்கு ஃப்ரீ ரிவிஷன் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த டெஸ்ட் நடைபெறக்கூடிய டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. மொத்தம் தேர்வுகள் 28 தேர்வுகள் கிட்ட சொல்லியிருந்தோம். இது வரைக்கும் 13 தேர்வுகள் கம்ப்ளீட் ஆகிட்டு, இதற்கான கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கொடுத்துருப்போம். லாஸ்ட் எக்ஸாமுக்கு இங்கிலீஷ்லேயும் நம்ம கொடுத்துருக்குறோம், சரிங்களா? தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ்லேயும் இந்த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறோம். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தளவில் இதுவரைக்கும் நம்மளுக்கு 10 கொஸ்டின் தான் எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாம்லையும் 10 கேள்விகள் தான் கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா? ஒரு வருடத்திற்கு முன்னால் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த மத்திய கூட்டுறவு வங்கியில் உள்ள காலி பணியிடங்களும், மாநில கூட்டுறவு காலி பணியிடங்களும், நகர கூட்டுறவில் இருக்கக்கூடிய இந்த காலி பணியிடங்கள் அனைத்துமே ஐபிபிஎஸ் வாயிலாகத்தான் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி இதே போல் ஒரு போலி செய்தி வந்தது. அது போக தற்பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளவு அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அது சார்ந்து ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் வருது, சரிங்களா? மெசேஜஸ் இது எல்லாமே ஃபேக்குது. உங்களுக்கு உண்மையான மெசேஜ் என்பது எஸ்ஆர்பி டிஆர்பி வாயிலாக கண்டிப்பாக கொடுப்பாங்க. அவங்க எதுவுமே நம்மளுக்கு கொடுக்கல. அதனால் இதை நம்ம இந்த நியூஸை நம்ப வேண்டாம். கண்டிப்பாக கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட்லேருந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்குது, தமிழ் 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஜிகே போர்ஷனை பொறுத்தளவில் மேக்ஸில் 10 கொஸ்டின்ஸ் இருக்கும், சரிங்களா? அந்த 10 கொஸ்டின்ஸில் மேக்ஸிமம் கூட்டு வட்டி தனி வட்டியிலேருந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்துடும். வடிவியலேருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ், 5 கொஸ்டின் இதிலே கம்ப்ளீட் ஆயிரும். நம்பர் சீரிஸ்லேருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸு, சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ், டைம் அண்ட் சீரீஸ்லேருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ், இது போக மொத்தம் 10 கொஸ்டின்ஸ் தான் வரும், சரிங்களா? அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். இந்த எக்ஸாமுக்கு இருக்கக்கூடிய இந்த குறைந்த டயத்தை நீங்கள் பயன்படுத்தி நல்லா படிங்க. ஸ்கூல் புக்ஸில் குறிப்பாக 9th 10th தெளிவாக படிச்சுக்கிடுங்க. நம்ம போடக்கூடிய ரிவிஷன் டெஸ்ட் சீரீஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே இந்த எக்ஸாமுக்கு போதுமானது. மேக்ஸிமம் 50 கொஸ்டின்ஸ் மேக்ஸ்லேருந்து கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க, சரியா? லாஸ்ட் 2023 எக்ஸாம்ஸ்லையும் சரி 10 கொஸ்டின் தான். அதுக்கு முன்னால் நடைபெற்ற எஸ்ஆர்பி எக்ஸாம்லையும் 10 கொஸ்டின் தான் கேட்டிருக்கிறாங்க. அதனால் வரக்கூடிய எக்ஸாம்லையும் 10 கொஸ்டின் தான் கேட்பாங்க. நம்மளுக்கு தெரிந்த ஒரு சில ஓய்வு பெற்ற பதிவாளர்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது யாருக்குமே தெரியாது, எப்படி கேட்குறாங்கன்னே தெரியாது அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க, சரிங்களா? அதனால் இது யாருக்குமே எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இது ஒவ்வொருவரும் தன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் டைப் பண்ணி ஒரு வேர்டில் கன்வெர்ட் பண்ணி இப்படி பரப்பி விட்ருவாங்க, சரிங்களா? அதனால் மேக்ஸ்லேருந்து 50 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. அதிகபட்சம் ஒரு 10 கேள்விகள் கேட்பாங்க. அதனால் நல்ல முறையில் படிங்கள், அது போதுமானது. வேறு ஏதேனும் இது சார்ந்து உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸை பொறுத்தளவில் 10 கேள்விகள், தமிழ்லேருந்து ஒரு 20 கொஸ்டின், ஜிகேலேருந்து ஒரு 70 கொஸ்டின்ஸ், நம்ம கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட் 90 கொஸ்டின், கம்ப்யூட்டர் ஒரு 10, ஆக மொத்தம் 200 கேள்விகள் தான் இருக்கும். அதனால் நல்ல முறையில் படிங்க. திருப்பி இந்த கேள்விகளை கேட்கும் பட்சத்தில் உங்களுக்கு நேரங்கள் தான் விரயமாகும். அதனால் கிடைக்கக்கூடிய டயத்தை சப்ஜெக்ட் வைஸாக நல்லா படிங்க. மறக்காமல் நம்மளுடைய ரிவிஷன் டெஸ்ட்டில் உள்ள அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிடுங்க. மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.